ஷேய் பிரமா எப்பா படைகள் கடவுள் சிவன் படைகள் என் ஈஸ்வரன் நண்பன் படைகள் எல்லாமே நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே போகுது. இன்றைக்கி 2வது நாள் கணக்கு. இப்போ இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் எல்லா நீதிமன்றத்துக்கு உள்ளே போக 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 எல்லா கேஸ் கட்டு பூரா ஒதுங்க ஆரம்பிச்சிடும். எல்லா அரசியல்வாதி எத்தனை கேஸு எப்போ ஒரு கண்டார ஓலியுமே 200 கேஸ் வச்சுருக்கான். மொத்த வாயில் குழல் ஊதி வாசிக்கான். அவனெல்லாம் தனக்கு நாக்கை வெட்டி விட வேண்டாம். நாக்கை வெட்டி விட்டு கல் சூடு வச்சு தூக்கி எறிய வேண்டாம். தாயொலி அப்போ நீதிமன்ற அவமதிப்பு. நீதிமன்றம்னு தெரியுமா? நீதிமன்றம் இந்த நிற்கும். அவனை அவமதித்து போகிறான். கடவுளை அவமதித்து போகிறான். நீதிமன்றம் என்ன தெரியுமாப்பா பிரமா? நீதியை தவறி போகுது நீதிமன்ற கோர்ட்டில். புரியுதா? அதான் கணக்கு. இப்போ நீதியை தவறி போகிறனால தான் இராணுவத்தை உள்ளே வந்து சும்மா பருப்பு கடைஞ்ச மாதிரி கடையணும். கண்டார ஒளிமனை மாதிரி போகிறான்ப்பா. ஒருத்தால ஒரே வண்டியாக இறக்குதான். கார் வண்டி இறக்குதான். கண்டார ஒளி பேப்பர் வச்சு இறக்குதான்ப்பா. பூமி பாலாகுது, அதருது. மற்ற கண்டார ஒளிமனை அரசியல்வாதி ஒன்று விடாமல் வெதரில் ஷூட்டிங் பண்ணணும். வெதரில் ஷூட்டிங் பண்ணாத அடுத்தாப்புல உக்காளி கிடக்கிற குதிமை ஒழுங்காக போவான். சுரண்டி திங்கணுமே. நகை நட்டு போடணும். இவன் நகை நட்டு போடுறதுக்கு நகை புளுத்தி போடுறதுக்கு பூமி அழிச்சு போகிறான்ப்பா. நகை வெள்ளி நகை வாங்குறதுக்கு பூமி அழிச்சு போகிறான். அந்த கெட்டாக பேப்பர் வச்சுருக்கணும். பூமி அவன் அழிக்கான். மாற்றி பூமியில் தான்ப்பா எல்லா விளையாட்டு விளையாடுறாங்க. விவசாயத்தில் தான்ப்பா அம்புட்டு விளையாட்டு விளையாண்டுருக்கான். அம்புட்டு கோர்ட்டுக்குள்ளே கிடக்கு. விவசாயத்தை அழிக்கக்கூடாதுன்னு கோர்ட்டிலேருந்து தடை பண்ணியிருக்கணும். உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு கோர்ட்டில் விவசாயத்தை அழிக்காத மானிட பேரை நீ படுத்து எந்திக்கிறதுக்கு இவ்வளவு தான் இருக்கணுங்கிற கணக்கு கோர்ட்டில் கொடுத்துருந்தா இன்றைக்கி இவ்வளோ தப்பு வந்திருக்காது. பூரா எங்கே பார்த்தாலும் கட்டடம், எங்கே பார்த்தாலும் பில்டிங்கு. கண்டார ஒளிமன் இந்த பேப்பர் வச்சுக்கிட்டே அழைதான். மொத்த கண்டார ஒளிமன் ஷூட்டிங்கு புடுக்கில் அடிக்கணும். பெண்ணுக்கு ஆணுக்கும் உயிர் தடத்தில் அடித்தா ஒழுங்காக போவான். சிட்டி கிராமத்தில் ஒரு 500 பேர் அடித்தா போதும். ஒழுங்காக போவான். ஒழுங்காக போய் விவசாயம் பண்ணி திம்மா. பூரா மருந்து அடிக்கான். டருன்னு ஒரு ஏக்கரில் பிதிக்கி வெளியே எடுக்கான். அதனால் தின்னுட்டு கண்டார ஒளிமை அகம்பாத சேட்டை பண்ணுதானப்பா. விளையும் பூமியில் இயற்கை தன்மை கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ தமிழ்நாடு முழுவதும் விளையிறத பூரா நவதானியை பூரா அழிச்சிட்டான். இப்போ நெல் மட்டும்தான் விளைஞ்சிட்டு இருக்கு. நவதானியம் இப்போ மக்காச்சோளத்தை போடுதான். மக்காச்சோளம் கோழிக்கு தீவனம் போட்டு முட்டையை தீங்க. அப்போ இந்த கண்டார ஒளிமனை அடிக்க வேண்டாமா? மக்காச்சோளத்தை விதைச்சி கோழிக்கு இறக்கி தேடுதான். கோழிக்காடா இல்லை முட்டை புளுத்து குய்மனைகளா மானிட குய்மனை மொத்தம் வெரைட்டி அடிப்பான். வானரப்பட உள்ளே வந்தவொடனே அதே பார்த்துக்கோ. வருவான்டா, வராமல் இருக்க மாட்டான். இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு அவன் தேடணும். இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு கைலாசத்தில் ஐயா கடவுள் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. நீதிமான் உட்காந்துருக்காரு, கோர்ட்டில் உட்காந்துருக்காரு ஐயா. இந்த கண்டார ஒளிமனைக்கு நம்ம அடிபணியக்கூடாதுன்னு இராணுவ வீரர், இராணுவ படம், முப்படை, வானரப்படம் எல்லா படையும் ஒன்றா வருவான்டா. தேடி வருவான். தேடி வரையில் கண்டார ஒளிமனை கைலாசத்தில் கிடக்கிற எம்எல்ஏ, மந்திரி, எம்பி வார்டு வரைக்கும் அழைச்சி அழுவான். முதல்ல இதைத்தான் அழுவான். அள்ளி நடுரோட்டில் வித்தோட்டமாக விட்டு வெதரில் அடிப்பான். முக்கால் சத்தியம் தின்னுட்டு தண்ணி குடிச்சிட்டு தானே இறக்குதான். கண்டார ஒளிமனை கண்ணுல முட்டா குய்மனைகளா முக்கால் சத்தியம்.